Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம TN Medical Selection 2024க்கு MBBS cut off for 92.5%, 7.5% ரெண்டுக்குமே பார்க்க போறோம். Disclaimer, இந்த இப்போ நான் சொல்ல போற மார்க்ல இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு சீட் கிடைக்கும். பட் நான் சொல்ற மார்க்ல இருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் புதுசா KMMC சொல்றாங்க இல்லையா அந்த கல்லூரி வந்து 100 சீட்ஸோட வருது. அன்னை அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல 50 சீட்ஸ். இந்த 150 சீட்ஸும் இந்த வருஷமே ஆட் ஆகுதுன்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. அந்த 150 சீட்டை இங்க நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஆக்சுவல் சீட் மேட்ரிக்ஸ் வந்ததும் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ அதை சேர்க்கலாம். அந்த 150 சீட் இல்லாமல் தான் எல்லா கட் ஆஃப்மே நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் தெளிவுபட சொல்லிக்கிறேன். அண்ட் இதை பர்சனலாக யாருமே எடுத்துக்கூடாது. ஐ எம் டூயிங் மை டியூட்டி. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறோம் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட். நீங்கள் ஆக்சுவல் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுங்கிறது சப்ஜெக்டட் டு அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் சொன்னதுலேருந்து மார்க் குறைவாக இருக்கவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மார்க்கில் இருந்தீங்கன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நமக்கு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த 150 MBBS சீட் சேர்க்காம நம்ம இப்போ கட் ஆஃப் போட்டிருக்கிறது 1213 சீட்டு ஓசிக்கு கவர்மெண்ட் காலேஜில், பிசிக்கு அப்படின்னு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் இதில் எல்லாத்தையும் சேர்த்து 3944 சீட்டுக்கு கட் ஆஃப் மார்க் 92.5%க்கு போட்டிருக்கோம். 7.5%க்கு எல்லாருக்கும் சேர்த்தே போட்டிருக்கோம். அதே போல் 92.5% சீட்டுக்கு இந்த 1774 சீட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம கட் ஆஃப் தனியாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம 92.5%க்கு கட் ஆஃப் என்ன பார்க்கலாம். 92.5%ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 36 அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு ESI KK நகருக்கு சேர்த்து பார்த்தா ஓசிக்கு 651 மார்க் வரைக்கும் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. பிசிக்கு 622 மார்க் வரைக்கும் ரவுண்ட் ஒன்ல 100% சீட் கிடைக்கும். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 615 மார்க் வரைக்கும் 100% சீட் கிடைக்கும். எம்பிசி டிஎன்சிக்கு 605 மார்க் வரைக்கும் 100% ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 538 மார்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைக்கும். SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 476 மார்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த 36+1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 494 மார்க் வரைக்கும் 100% சீட் கிடைக்கும். இதுல இருந்து குறையலாம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு, அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க எல்லாருமே சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க. அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜில் நம்ம 21 பிரைவேட் காலேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அன்னை 50 சீட்ஸோட வருது. அதே போல் கன்னியாகுமரி KMMC 100 சீட்டோட கவுன்சிலிங்க்கு வராங்கன்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. 150 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதை இன்க்ளூட் பண்ணாமல் தேர்ட் ரவுண்டு கணக்குப்படி ஓசிக்கு 604 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கலாம். இதை விட மார்க்கு கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பிசிக்கு 576 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். இதை விட மார்க் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது டில் தேர்ட் ரவுண்ட். பிசிஎம்க்கு 571 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கலாம். இதை விட குறைஞ்சி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு 565 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும். இதை விட குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 513 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். இதை விட குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 446 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். தாராளமாக இதில் இருந்து சீட்டு மார்க் குறையலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 429 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். இதுல இருந்து மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம சொல்லியிருக்க மார்க் எல்லாமே சேஃபஸ்ட், கம்பல்சரி, கண்டிப்பாக சீட்டு கிடைக்குங்கிறத வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னொரு டிஸ்க்ளைமர், 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து போனால் இந்த கட் ஆஃப் மார்க். 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து போனாங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க 7.5% all MBBS seats included. 36 government medical college, ஒரு semi government medical college, 21 private medical college, 3 private university. இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான். ஏன் சார் 7.5க்கு மட்டும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க? நீங்கள் எந்த டைப் ஆஃப் காலேஜில் சேர்ந்தாலும் ஒரு பைசா ஃபீஸ் கிடையாது. ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், லொட்டு ஃபீஸ், லொசுக்கு ஃபீஸ், ஆல் ஃபீஸ் வில் பி பெய்டு பை த கவர்மெண்ட். அரசே எல்லா ஃபீஸையும் பே பண்ணிடும்.
அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு விழா வச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை அழைச்சி அந்த விழாவில் வந்து உங்களுக்கு டேபு, அப்புறம் அந்த மருத்துவ படிப்புக்கு தேவையான கிட்டு, ஒயிட் கோட் செரிமனி எல்லாம் கூட நடத்துவாங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு கல்லூரியிலையுமே நீங்கள் சேர்ந்து ஃபீஸ் கட்ட போகிறதில்ல. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சேர கட் ஆஃப் போட்டாச்சு. ஓசிக்கு 545 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும், பிசிக்கு 480 மார்க்ஸ் வரைக்கும் சீட் கிடைக்கும், பிசிஎம்க்கு 465 வரைக்கும் சீட் கிடைக்கும், எம்பிசி டிஎன்சிக்கு 507 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 449 வரைக்கும் கிடைக்கும், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 468 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 411 வரைக்கும் சீட் கிடைக்கும். இதுலேருந்து கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட்லி இந்த மதிப்பெண்கள் இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதில் திருப்பி சொல்கிறேன், 150 ப்ரைவேட் காலேஜ் சீட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணலை. சீட் மேட்ரிக்ஸ் வந்ததும் இன்க்ளூட் பண்ணிடலான்னு விட்டுட்டேன். 50 சீட்டு அன்னை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 100 சீட்டு கேஎம்எம்சி கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். இது ரெண்டுமே கவுன்சிலிங்க்கு வருது, சீட் மேட்ரிக்ஸில் ஆடப் ஆகும் அப்படின்னு மக்கள் மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி இந்த 150 சீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அதை நான் இன்க்ளூட் பண்ணாமல் தான் கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கேன். இதுலேருந்து குறைஞ்சி வந்தால் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். பட் நான் சொல்கிறது மார்க்குக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா எனக்கும் வருத்தம், உங்களுக்கும் ஏமாற்றம் ஆகிடும். ஏமாற்றம் இருக்கக்கூடாது, வருத்தமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நான் சொன்ன மதிப்பெண்கள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு உறுதி, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதன் பிறகு மற்ற பிடிஎஸ்க்கெலாம் எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம வீடியோ போடுவோம். காலேஜ் வைஸ் என்ன மார்க்குக்கு சீட் கிடைக்கலாம், அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கும் நம்ம போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.